ஹலோ காய்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து சாப்டர் 4. சாப்டர் 4ல் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ வந்து கேண்டில் ஸ்டிக்லாம் பார்த்தாச்சுன்னா சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோரு நம்ம எந்த டைப் ஆஃப் ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணணும். அதை மைண்ட் செட்டப் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம நம்ம லைஃப் ஸ்டைலு, நம்ம மைண்ட் செட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடிங் உள்ள வரணும். நீங்கள் வந்து உங்களுக்கு எது மாதிரி ட்ரேடர்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணால் தான், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பர்னு சொல்லுவோம். ஸ்கேல்பர்னா என்னன்னா, நீங்கள் அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த ப்ரோஸ், கான்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா, ஸ்கேல்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ லைக் டே ட்ரேடருக்கு பிஃபோர், அதாவது குயிக்கா ஒரு ஜஸ்ட் ஒரு 20 பிப்ஸ், 30 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ், 4 பாயிண்ட்ஸ் எடுத்து டக்குன்னு குயிக்கா உள்ள என்டர் ஆகுது, குயிக்கா வெளில வருது. இதுதான் வந்து ஸ்கேல்பர். ஸோ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஸ்கேல்பர் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்ல நீங்க அ ஒரு மார்க்கெட்ட பத்தி ஃபுல்லா எப்ப வந்து மார்க்கெட் மாறும், குயிக்கா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதில பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் போட்டுருங்க. ஸ்கேல்பர் வந்து யூஸ் பண்ற சார்ட் வந்து டைம் ஃப்ரேம் வந்து 1 டூ 5 மினிட்ஸ் தான். ஏன்னா, அவங்க குயிக்கா என்டர் ஆவாங்க, குயிக்கா வெளில வந்துருவாங்க. அவ்வளதான். ஜஸ்ட் குயிக்கா ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ, ஒரு நாளைக்கே மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் ட்ரேட் பண்ணுவாங்க. எப்பலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அப்பலாம் குயிக்கா உள்ள என்ட்ரி, வெளில வந்துருவாங்க. டே ட்ரேடர்ன்றது வந்து சார்ட் டைம் ஃப்ரேம் வந்து 5 டூ 60 மினிட்ஸ், அதாவது 5 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் சூஸ் பண்ணிட்டு, எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ என்டர் ஆகி குயிக்காக, அதாவது அன்றைக்கே எக்ஸிட் ஆகிடுவாங்க. தே டோன்ட் ப்ரீபோன், அதாவது போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம், அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அன்றைக்கே முடிச்சிடுவாங்க ட்ரேடை. மோஸ்ட்லி தே வில் ட்ரேட் 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் பெர் டே, அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் டே எப்படி நடக்கும் அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கும் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பருக்கும் டே ட்ரேடருக்கும் ஹை ரிஸ்க்கு, ஹை ரிவார்டு. இதுதான் மெயினு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஒரு இத வந்து நீங்க எப்ப வந்து இது மாரி ஆகும்னா, நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து தெரியணும். எப்ப மூவ்மெண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும்போது, நீங்க ஒரு ஸ்கேல்பர் அண்ட் டே ட்ரேடரா ஆயிடலாம். ஸோ என்னோட ட்ரேடிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்கேல்பர், டே ட்ரேடர்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஒரு $500 வச்சிருக்கேன்னா, போட்டுட்டு டெய்லி ஒரு $50 சம்பாதிச்சா போதும் எனக்கு. $50 சம்பாதிச்சோன்னா வெளில வந்துரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் உள்ள போமாட்டேன். இல்லைன்னா ஜாக்பாட் அடிச்சா ஒரு $100 பண்ணுவேன். ஸோ $500 வச்சு $50னாவே நல்ல, உங்களுக்கு கிட்டத்தட்ட 10% தான். ஸோ இது எங்கேயுமே உங்களுக்கு தரமாட்டாங்க. பேங்க்ல எல்லாம் கிடைக்காது. இதுதான் பெஸ்ட்டு பண்ணுனா. ஸோ நான் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நெறைய இருக்கு. நம்மளுக்கு ரிஸ்க் ரொம்ப எடுக்க வேணாம். அப்படின்ன பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பொசிஷனல் ட்ரேடரா போயிடணும். பொசிஷனல் ட்ரேடர்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 வருஷம் கண்ண மூடிடுவாங்க, அவ்வளோதான். ஒரு ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்றாங்க ஒரு ஸ்டாக்ல. இல்லன்னா ஒரு கோல்டுலயே ஒரு $1000 போடுறாங்க. அவங்க அனலைஸ் பண்ணி இன்னும் ஒரு வருஷத்துல இந்த கோல்டு வந்து இப்போ 4000 இருக்குது. 4500 வரும். நான் மார்க்கெட்டே பார்க்க மாட்டேன். ஒரு வருஷத்துக்கு பார்க்க மாட்டேன். ஐ அம் வெரி கான்ஃபிடென்ட் இது ஏறப்போகுதுன்னு சொல்லும்போது, அவங்க பொசிஷனல் ட்ரேடர். அவங்கலாம் மோஸ்ட்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி டெய்லி, வீக்லி பண்ணிட்டு, அதில என்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்கா? ஏன்னா என்ன என்ன டைரக்ஷன், இதுதான் மோஸ்ட்லி டைரக்ஷன் தான். அப் ட்ரெண்ட்ல போமா, டவுன் ட்ரெண்ட்ல போமான்னு சொல்லிட்டு ஷார்ட் போலாம், இல்ல லாங் போலாம். அதாவது செல் பண்ணலாம், இல்ல பை பண்ணலாம். அவங்க அப்படியே விட்டுருவாங்க. அவ்வளோதான். இது வந்து பொசிஷனல் ட்ரேடரோட டைம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தே டோன்ட் டச் ஃபார் 1 இயர். நெக்ஸ்ட் 6 டூ 10 மந்த்ஸ் பார்க்க மாட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதில வந்து என்னன்னா, ரிஸ்க்கும் ரொம்ப கம்மி. ரிவார்டும் அதுக்கேத்த மாரி தான் கிடைக்கும். ஸ்விங் ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றது 1 ஹவர் டெய்லி சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்விங் ட்ரேடர்னா எப்படின்னா, மினிமம் 4 வீக்ஸ்லேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் வந்துட்டு, நான் சொல்றது வந்து ஃபாரெக்ஸ்ல. 4 வீக்ஸ்லேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் அவங்க ஸ்விங் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்விங் ட்ரேட்னா என்னன்னா, எப்பவுமே மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டும் ஆகும், அப் ட்ரெண்டும் ஆகும். சரிங்களா? அவங்க அந்த ஒரு ஸ்விங் வரும். ஒரு ஸ்விங், அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டு. அந்த ஸ்விங்க கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க ரிவார்ட் ரேஷியோ வந்து அதுக்கேத்த மாரி தான் இருக்கும். ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, டே ட்ரேடர் ஸ்கால்பரோட கம்மி. பட் ரிவார்டும் அதுக்கேத்த மாரி தான் இருக்கும். நம்ம ஒரு $500 போடுறோம். போட்டுட்டு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு நம்மளுக்கு ஒரு $600 வந்தா போதும் அப்படின்னவங்க, அத அனலைஸ் பண்ணி டே சார்ட் அண்ட் ஹவர்லி சார்ட் அனலைஸ் பண்ணி
பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்க என்ன டைப் ஆஃப் ட்ரேடர் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு உங்க மைண்ட் செட்டப் டிசைட் பண்ணணும். இது பியூர் அண்ட் பியூர் சைக்காலஜி தான். நான் இன்னைக்கு பொசிஷனல் ட்ரேடரா இருக்கேன். நாளைக்கு உடனே ஸ்கேல்பர் ஆயிடுவேன். இன்னும் 1 வாரம் கழிச்சு டே ட்ரேடர் ஆயிடுவேன். அப்புறம் ஸ்விங் ட்ரேடர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு மாறி மாறி பண்ணவே கூடாது. நீங்க எந்த மார்க்கெட்ல பண்ணாலும் சரி, யூ ஷுட் டிஃபைன் யுவர் செல்ஃப். யூ ஷுட் டிஃபைன் யுவர் மைண்ட் செட் அண்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு, அது பேஸ் பண்ணி தான் நீங்க ட்ரேடிங் ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்க இத பண்ணாம ட்ரேடிங் ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இப்படி அப்படின்னு போய் கேப்பிட்டல் கேப்பிட்டல் எல்லாமே போயிடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரேடிங் ஜேர்னிய ஸ்டார்ட் பண்றதுக்கு பிஃபோர் நீங்க என்ன ட்ரேடர்ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ அந்த டிசிப்ளினு, அந்த கன்சிஸ்டன்சி அத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுதான் மெயின். என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஸ்கேல்பர் அண்ட் டே ட்ரேடர். நான் ஸ்விங் ட்ரேடர் பொசிஷன்லாம் பண்ண மாட்டேன். அதுதான் பட் ஆனா நம்ம கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தரதுலேருந்து எல்லாமே எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஹோப் திஸ் இஸ் ஈஸி. ஈஸியா தான் உங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ப்ரோஸ், கான்ஸ்லாம் தெரியும். பெனிஃபிட் என்ன, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே அதில போட்டிருப்பேன். ஸோ நீங்க ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ட்ரேட்ன்னு ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஸோ ட்ரேடிங்னா என்ன ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ நம்ம இப்போ தான் பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். இது நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்துட்டு சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்னது? ரெசிஸ்டன்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்னா என்னது? அத பத்தி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே காய்ஸ். சி யூ.